வெல்கம் டு அம்மு ஸ்டோரிஸ். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கதை சிங்கம் மற்றும் நிறைய விலங்குகள் இருக்கக்கூடிய ஒரு கதை பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் சிங்கம் மற்றும் நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அப்போ அந்த சிங்கம் அதுக்கு வயசாயிருச்சு அப்படிங்கிறனால அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எனக்கு வயசாயிருச்சு, என்னால் ஓடி ஆடி நடக்க முடியாது, டெய்லி நீங்கள் யாராவது ஒருத்தர் என்னை பார்த்துட்டு போகணும், மரியாதை காரணமாக என்னை பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அது காட்டுக்கு ராஜா அப்படின்றனால அது மேலே நிறைய மரியாதை இருக்கிறனால நிறைய விலங்குகள், அதாவது முயல், மான், அந்த மாதிரியான விலங்குகள் டெய்லியும் போய் நலம் விசாரிக்க போகல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சிங்கம் அந்த விலங்குகளெல்லாம் அடித்து கொன்று சாப்பிட்டுருச்சு. இந்த விஷயம் ஒன்றுன்னா அடுத்து இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாமே அவங்கள சிங்கத்தை விட பலத்தில் குறைஞ்சவங்களாக இருக்கிறனால ரொம்ப பயப்படவே செஞ்சாங்க. இப்படி போனால் மற்ற இனங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்றத நினச்சிட்டு அவங்க எல்லாமே நரி, கொஞ்சம் வயதான அந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நரிக்கிட்ட போய் சொன்னாங்களாம். அந்த நரி ரொம்ப புத்திசாலி அண்ட் தந்திரசாலியான நரியும் கூட. அந்த நரிக்கிட்ட சொல்லவும் அது சொல்லிச்சா, நீங்கள் போய் அந்த சிங்கத்துக்கிட்ட யாராவது ஒருத்தர் போயிட்டு இனிமேல் காட்டுக்கு ராஜா நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் வரக்கூடியதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். அதே மாதிரி அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முயல் போயிட்டு இனிமேல் காட்டுக்கு ராஜா நரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சிங்கத்திட்ட சொல்லிடுச்சான். அதுக்கப்புறம் சிங்கம் ரொம்ப கோவப்பட்டு நான் பலத்துலேயும் எல்லாத்துலேயும் நான் தான் ரொம்ப பெரிய ஆள், அப்படி இருக்கையில் ரொம்ப உருவத்தில் எல்லாத்துலேயும் சின்ன ஆளாக இருக்கக்கூடிய ஒரு நரி எப்படி காட்டுக்கு ராஜாவாக முடியும் அப்படின்னு கோவப்பட்டு அந்த நரிக்கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு அந்த நரி என்ன பண்ணிச்சான், வயதான நரி அப்படின்றதுனால ரொம்ப புத்திசாலித்தனமாக, ஆமாம் நான் தான் இனிமேல் காட்டுக்கு ராஜா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேளை ராஜாவாக இருக்கிற பட்சத்தில், இனிமேல் நீங்கள் ராஜாவாக தொடரணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏன் கூட மல்யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காட்டுக்கு ராஜா அப்படின்றத நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த சிங்கம் ரொம்ப சத்தமாக சிரிச்சிச்சான். ஏன்னா தான் தான் ரொம்ப பெரிய பலசாலி, தனக்கு தான் இந்த காட்டை கட்டி ஆள்ற அந்த ஆளுமை இருக்குது அப்படின்றதுல சிங்கத்துக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது. அதனால் ஓகே, நான் நிச்சயமாக உன் கூட சண்டை போட்டு உன்னை ஜெயிச்சிருவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே புத்திசாலியான நரி என்ன பண்ணிச்சான், இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு இதுக்கு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவோம், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா, அதாவது நரி நான் ஜெயிச்சிட்டா நீங்கள் காட்டை விட்டே ஓடிடணும், நீங்கள் ஜெயிச்சிட்டா நான் காட்டை விட்டே போயிடுறேன், இதுதான் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிச்சான். இதுக்கு சிங்கம் ரொம்ப சந்தோஷமாக ஓகே நான் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த நரி, புத்திசாலியான நரி சொல்லிச்சான், இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லைனால என்னோட இன்னொரு ஜூனியர் ஒரு விலங்கு உங்கள் கூட மல்யுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். இது ஏதோ தந்திரம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சிங்கம், யார் அது, யானையா சிறுத்தையா அப்படின்னு கேட்டுச்சான். இல்லை, அது உருவத்தில் இன்னும் கொஞ்சம் சின்ன விலங்கு தான் அப்படின்னு சரி ஓகே கூட்டிகிட்டு வாங்க, யாராக இருந்தாலும் நான் அவங்க கூட மல்யுத்தம் பண்ணி ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளும் ஒரு நாளைக்கு ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. அப்போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இலை சருகுகளால் மூடப்பட்டு ஒரு சின்ன விலங்கு நின்றுட்டு இருந்துச்சா. அது என்ன அப்படின்னா, அதுதான் முள்ளம்பன்றி. முள்ளம்பன்றியோட உடல் எல்லாமே நிறைய முட்கள், கூர்மையான முட்கள், ஆணிகளை போன்ற ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது சிங்கத்துக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம எப்படி மல்யுத்தம் அப்படின்னா கட்டி உருண்டு தான் சண்டை போடுவாங்க,
அப்போ எப்படி முள் இருக்கக்கூடிய முள்ளம்பன்றி கூட கட்டி உருண்டு சண்டை போட முடியும் அப்படின்ற பயம் வந்தனால சிங்கம் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அந்த காட்டை விட்டே ஓடி போயிடுச்சான். உடனே எல்லா விலங்குகளும் அந்த வயதான நரிக்கு, புத்திசாலியான நரிக்கு வந்து நன்றி சொன்னாங்களாம். எல்லாரும் காட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். இது வந்து இந்த கதையினால் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நீதி என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் என்ன மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சமயோஜிதமாக புத்திசாலித்தனமாக யோசித்தோம்னா நம்மளை விட பலம் வாய்ந்தவங்களையும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கதையோட நீதி. ஓகே, நெக்ஸ்ட் இனி ஒரு கதையில் நம்ம மீண்டும் வந்து சந்திப்போம்.